ஹாய் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் கர்த்தருக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கும் நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெதஸ்தா ஹாஸ்பிட்டல் முன்னாடி. அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி ஏதோ டெஸ்டிமனியோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது இன்றைக்கி ஒரு நாள் டெஸ்டிமனியான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நிச்சயமாக இந்த 5 இயர்ஸோட ஜேர்னினே சொல்லலாம். எனக்கு வந்து இது ரொம்ப முன்னாடியிலேருந்தே பெதஸ்தா ஹாஸ்பிட்டல் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன் அப்படின்னு சொன்னால் நேமுக்கு ஏத்தாப்பில், பெதஸ்தான்ற நேமுக்கு ஏத்தாப்பில் இங்கே ஹீலிங்கும் உண்மையாகவே இருக்குது. ஆண்டோட பிரசன்னத்தோடு நடக்கும். இங்கே நிஜமாவே டாக்டர்ஸ் தான் ஹீலிங் தராங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நிஜமாவே ஆண்டர் தான் இங்கே கிரியை செய்கிறாருன்றதை நான் எப்போவுமே விசுவாசிக்கிறேன். ஏன்னா என்னோட 2 பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறத்துலேருந்து அவங்களுக்கு காட்டுற ஒரே ஹாஸ்பிட்டல் வந்து இந்த பெதஸ்தா ஹாஸ்பிட்டல் தான். இங்கே உள்ள என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ப்ரேயர் ஹால் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ கவலையாக, நமக்கு ஹாஸ்பிட்டல் பிளேஸ் தான் வந்து இருக்கிறதே நம்ம கவலையாக வருத்தமாக நம்ம வந்து ஒரு சிச்சுவேஷனையும் கடக்கிற ஒரு பிளேஸ்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அங்கே வந்து ஆண்டர் வந்து ஹீலிங்கை மைட்டியாக பண்ணும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி தானே நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டல் ஏன் வரோம்? ஆண்டர் வந்து நமக்கு சுகத்தை தருவார். நிறைய டைம் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் இதில் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னால், இல்லை டாக்டர் தான் எனக்கு சுகம் தராங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி வந்துடுறோம். ஆனால் அப்படி இல்லை, ஆண்டர் வந்து டாக்டர்ஸ் மூலமாக நமக்கு வந்து செய்கிறாரே ஒழிய இட் இஸ் நாட் ஒன்லி ஹியூமன் எஃபர்ட். நம்ம அதை எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த விஷயங்களை நம்ம நிறையாவே பார்க்கலாம். இங்கே இருக்கிற டாக்டர்ஸாக இருக்கட்டும், நர்சஸாக இருக்கட்டும், சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே தே ஆர் வெல் ட்ரெயின்ட், ஸ்பிரிச்சுவலி வெல் ட்ரெயின்ட். அவங்க டாக்டர்ஸாக எப்படி ட்ரெயின்டோ, ஒரு டாக்டர் எவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணுவாங்களோ அதை விட பல மடங்கு அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலி ட்ரெயின். அண்ட் தேர் ஆல்சோ டூயிங் அ லாட் ஆஃப் மினிஸ்ட்ரி அவுட் சைட் நார்த் இந்தியாவாக இருக்கட்டும். அண்ட் அவங்களால இயன்ற நிறைய மினிஸ்ட்ரி அவங்க செய்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங் என்னென்னா, எவ்ரி இயர் அவங்க கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. தே வில் ரீச் அவுட் டு த பீப்புள். யாருக்கெல்லாம் ஆண்டரை பற்றி தெரியாதோ அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ ஆண்டரை பற்றி சொல்கிற சுவிசேஷ ஊழியத்தை இங்கே கிட்டையே நடத்துவாங்க. உண்மையிலே அவ்வளோ அர்த்தமுள்ளதாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். எவ்ரி இயர் நிறைய விஷயங்களை நம்ம அங்கே கற்றுக்கலாம். எல்லாமே சிரிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் நிறையா சிந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். ஸோ என் பிள்ளைங்களுக்கு இங்கே எப்படி ஹீலிங் கிடச்சிது அப்படின்னு சொன்னால், ஒரு தடவையும் ஒரு அம்மாவா ஃபீவரு, ஐயோ கோல்டு அப்படின்னு சொல்லும்போது இனிஷியலி ரொம்ப பயமாக இருக்கும். ப்ரேயர் பண்ணிகிட்டே வருவேன், ஆண்டவரே போனோடனே சரியாயிடணும், அங்கே உள்ளே போனோடனே சரியாயிடணும், நீங்கள் எப்படியாவது ஹீலிங்கை கொடுத்துருங்க, இந்த நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். இது எல்லாருமே நம்ம ஒரு அம்மா, நம்மளை சுற்றி யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் தான். அப்படி ஒரு தடவையும் என்னோட நெஹேமியா பையனாக இருக்கட்டும், ஜெரமியா பையனாக இருக்கட்டும், பிறந்ததுலேருந்து அவங்கள வந்து நாங்கள் காட்டுற ஒரே இடம் இங்கே தான். ஸோ அப்போது ஃபஸ்ட் பையன் பிறக்கும்போது கொரோனாவில் வந்து எங்களால் ஜிஹெச்சில் வந்து அவனை ஒழுங்காக டாக்டர்ஸால் பார்த்துக்க முடியல. வி ஹேட் டு கோ ஹோம் இன் 3 days. அப்போ 3rd டேக்கு அப்புறம் குழந்தைக்கு வந்து என்ன செக் பண்ணும் அப்படின்னு சொன்னாலும் இங்கே மட்டும்தான் வர முடிஞ்சுது. அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க குழந்தைய, நல்லா அவ்வளோ டேக் கேர் பண்ணி. என்ன தான் இங்கே பிறக்கலை, இங்கே டெலிவரி ஆகலை அப்படின்னு சொன்னாலும் அவ்வளோ அழகாக ஒரு விஷயமும் பார்த்து இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிளெஸ்டாக இருந்திருக்கு இந்த ஹாஸ்பிட்டல். நிறைய தடவை ஃபீவராக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், பயமுறுத்த மாட்டாங்க. ரொம்ப பொலைட்டாக பேசுவாங்க. ஒன்றும் இல்லைம்மா, பயப்பட வேணாம், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு நமக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்து நம்மளை தைரியப்படுத்தி அனுப்புகிற ஒரு ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த தடவை கூட என்னோட 2வது பையனுக்கு ஃபீவர் அப்படிங்கும்போது 2 நாள் அவன் கண்ணே திறக்கல. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே ப்ரேயர் ஹால் இருக்குது, அது உள்ள ப்ரேயர் ஆயில் இருக்குது, வசனம் போகும், பைபிள் கூட இருக்குது. ஸோ அந்த ஆயில் எடுத்துகிட்டு வந்து அவன் மேலே போட்டது தான். ஸோ ஐ பிலீவ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட் ஹீல்ஸ். ஸோ ஹாஸ்பிட்டலில் நம்மெல்லாம் தெரியும் ஆண்டோட பிரசன்னம் வந்து நமக்கு சர்ச்சில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே பார்ப்போம், நம்ம வீட்டில் பார்ப்போம், இல்லை ப்ரேயர் பண்ணுற இடத்துல பார்ப்போம். எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடுகிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இங்கே எல்லா டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் எல்லாம் ஸ்பிரிச்சுவலி ட்ரெயின்ட் அப்படின்னு சொன்னால் அப்போ ஆண்டோட பிரசன்னம் இங்கே எவ்வளோ இருக்குல்ல. அங்கே இருக்கிற ப்ரேயர் ஆயில் எடுத்து தான் என் பிள்ளை மேலே நான் போட்டேன். அடுத்த ஒரு நாள் தான் ஆன்டிபயோட்டிக் எடுத்தோம். அடுத்த ஒரு நாளில் ஃபீவர் வந்து அப்படியே சப்சைட் ஆகிடுச்சு. பியூர்லி காட்ஸ் கிரேஸ் அண்ட் அவரோட ஹீலிங் மட்டும்தான். சச் அ பிளெஸ்ட் ஹாஸ்பிட்டல் என்னோட லைஃப்பில். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு பிள்ளையை தேத்தின பிறகு நெஹேமியாக்கு ஃபீவர் வரும்போது நான் இங்கே கொண்டு கூட வரல. அவங்க நம்மளை பலப்படுத்துகிற விதம் அதுவே வந்து அடுத்த பிள்ளையை ஹீல் பண்ணிருச்சு. ஸோ தேட் இஸ் ஹவு திஸ் ஹேஸ் பீன் அ கிரேட் பிளெஸிங். ஸோ நீங்கள் எப்போவும் இந்த பெதஸ்தா ஹாஸ்பிட்டலில் உங்களோட ப்ரேயர்ஸில் வச்சுக்கோங்க. அண்ட் தேர் மினிஸ்ட்ரி தட் தே ஆர் டூயிங், அவ்வளோ நல்ல மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. கண்டிப்பாக கர்த்தர் இந்த பெதஸ்தா ஹாஸ்பிட்டலில் நிறைய ஹீலிங் கட்டளையிடணும். எல்லாம் இங்கே உள்ள போகிற நிறைய நம்ம குழந்தைங்களை பார்க்கலாம், டெலிவரி பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அவங்களோட பியூட்டிஃபுல் திங் என்னென்னா, எங்கள் மாமாவுக்கு நான் இங்கே பார்த்துருக்கேன். அப்போது நாங்கள் எங்கள் மாமாவோட ஃபைல் அவங்க ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது
அவ்வளோ பயத்தோட நாங்கள் இருந்தோம், ஏசப்பா எதுவும் இருக்கக்கூடாது எதுவும் இருக்கக்கூடாதுன்னா அவங்க அவ்வளோ பொலைட்டாக பார்த்துட்டு அந்த ஃபைலில் வந்து தே கீப் அ வேர்ஸ் கார்டு. அவ்வளோ அழகாக நம்மளை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டவரோட வார்த்தையோட நம்மளை வந்து எங்கே நம்ம டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவரை மீட் பண்ணிடலாம். ஸோ வசனம் நமக்கு ஃபஸ்ட்டு வந்துடும் நம்ம டாக்டரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த பயம் எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். உள்ளே வரும்போது எப்பவும் ஆண்டோட பாடல்கள் இருக்கும். ஸோ அதுவே நம்மளை வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும்போது, நம்ம ரொம்ப கலக்கத்தோட குழப்பத்தோட பயத்தோட இருக்கும்போது, ஹாஸ்பிட்டலில் இது எல்லாமே இருக்கும். நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே வேலை செய்யாது, நம்ம மூளையே வேலை செய்யாத இடத்துல அவங்க ஆண்டோட வார்த்தையும் கொடுப்பாங்க, அங்கே சுற்றி பாடல்களும் ஓடும். இது எல்லாம் அவ்வளோ ஹீலிங்காக இருக்கும் உண்மையாகவே. ஸோ ஆல்வேஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட் இஸ் ஹியர். அதனால தான் தே ஆர் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் அவ்வளோ ஹீலிங் நடக்குது ஒரு குழந்தைங்களுக்கும். ஸோ we are blessed and everybody should be blessed. அங்கே உள்ளே இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ்க்காகவும் எப்போ வந்தாலும் நான் ஆல்ரெடி ஒரு டிப் போட்டிருப்பேன், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எப்படி குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்ம வீட்டில் ஹீலிங் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் திங், இலவசம் மாதிரி. ஸோ எப்போவுமே நம்ம இந்த ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் எல்லா ஹாஸ்பிட்டலையும் நம்ம ப்ரேயரில் வச்சுக்கணும். அங்கே இருக்கிற ஒரு குழந்தைங்க பெரியவங்க irrespective of any age, any disease, our God is a God who can heal any kind of sickness, right? எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும், எத்தனை வருஷமான வியாதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும், யாரால் சுகப்படுத்த முடியாது அப்படின்னு இருந்தாலும் அவரால் சுகப்படுத்த முடியும். பிகாஸ் த பெஸ்ட் டாக்டர் இன் த வேர்ல்டு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரோட தூதர்கள் என்னோட வாழ்க்கையில் வந்து டாக்டர் வந்து ஏசப்பாவாகவும், நர்சஸ் வந்து ஏஞ்சல்ஸாகவும் இருந்த மாதிரி உண்மையாகவே ஐ ஃபெல்ட் ஸோ மச் in this hospital, such a blessed one. ஸோ அப்படி தான் இங்கேயும் ஹீலிங் நடக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவங்களோட மினிஸ்ட்ரியும் உங்களோட ப்ரேயரில் வச்சுக்கோங்க. ஒரு தடவையும் இந்த நேம் சொல்லி உங்களோட ப்ரேயரில் வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாரையும் உங்களோட ப்ரேயரில் வச்சுக்கோங்க. இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போது ஒவ்வொருத்தருமே சுகத்தோடு தான் வரணும் அப்படின்னு நம்ம எப்போவுமே ப்ரேயர் பண்ணுவோம். அதை கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம விசுவாசிப்போம். இன்னொன்று, நம்மளோட நிழல்லே சுகம் இருக்கும் அப்படின்னு நம்ம வசனத்தில் பேதுருவோட நிழல்லே சுகம் இருக்குன்ற மாதிரி நம்ம எப்போ இந்த பக்கம் பாஸ் ஆன் பண்ணாலும் லெட்ஸ் ப்ரே ஃபார் த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபார் த ஹீலிங் ஆஃப் எவ்ரிபடி இன்சைட். ஸோ கர்த்தர் தாமே நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம பல பேருக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்வாராக. மே காட் bless you all.